அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் 54. ஒரு லட்சியவாதியின் முடிவு. நான் ராவணன் பேசுகிறேன். சூரியன் மறைந்த நேரத்தில் பிரகசனின் உயிரற்ற உடல் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. நான் என் மனைவியோடு ஒளிந்து கொண்டிருந்த எனது தனிப்பட்ட நரகத்திலிருந்து நான் வெளியே வந்தபோது, அரசவை அரங்கின் குளிர்ந்த தரையின் மீது அவன் கிடத்தப்பட்டிருந்தான். அவனது உடல் நீல நிறமாக மாறியிருந்தது. அவன் அதிக வயதானவன் போல தோன்றினான். ஒரு சாம்ராஜ்யம் குறித்த கவலைகள், திட்டமிடுதல் மற்றும் சதித்திட்டம் தீட்டுதல், தடுக்கப்பட்ட லட்சியங்கள், தன்னொழுக்க உணர்வு, தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்ற சாத்தியமற்ற விருப்பம், முற்றிலும் வண்ணமிழந்த ஒரு வாழ்க்கை ஆகியவற்றால் அவன் ஓடாய் தேய்ந்து போயிருந்தது போல தோன்றினான். எனது மிகச்சிறந்த நண்பனும் மிக மோசமான எதிரியுமான அவனுக்காக வந்த ஒரு துளி கண்ணீரை நான் அடக்கிக் கொண்டேன். அவனது உயிரற்ற உடலை நோக்கி நான் சாய்ந்தபோது என்னையும் அறியாமல் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து தரையின் மீது ஒரு வினோதமான கோலமிட்டது. யார் இவன்? நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு முறை நான் அவனை கண்டு பயந்திருந்தேன். அவன் என் அரியணையை தட்டி பறிக்க முயற்சித்துக் கொண்டிருந்ததாக நான் எப்போதும் நம்பி வந்தேன். என்னிடம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பிய அனைத்தும் அவனிடம் இருந்தன. என்னுள் இருந்த விலங்கை கட்டி போட்டு என்னை கட்டுப்பாட்டுடன் வைத்தது அவன்தான். அவன்தான் என் மனசாட்சியாக இருந்தான். நான் ஒரு இராட்சசனாக ஆவதிலிருந்து என்னை தடுத்தவன் அவன்தான். வேறு எதுவொன்றையும் விட அதிகமாக நான் அவனை கண்டு பயந்தேன். அசுரர்களுக்கு அவன் என்னை விட சிறந்த ஒரு தலைவனாக இருந்திருப்பான் என்பதை நான் என் இதயபூர்வமாக அறிந்திருந்தேன். அவன்தான் கச்சிதமான அசுர தலைவன். மகாபலியின் உண்மையான வாரிசு அவன்தான். அவன் துணிச்சல்காரன், நல்லொழுக்கம் தவறாதவன், நேர்மையானவன், நியாயமானவன், ஒழுக்க கேட்டிற்கு உட்படுத்தப்பட முடியாதவன். என்னை போலன்றி ராமன் என்ற பேரழிவிற்கு அவன் அழைப்பு விடுத்திருக்க மாட்டான். சரியான பாதையிலிருந்து அவன் தவறியிருக்க மாட்டான். அவன் ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்காமல் போயிருக்க கூடும். ஆனால் வேதவதியுடன் அவன் முட்டாள்தனமாக காதல் வயப்பட்டிருக்க மாட்டான். அசுரர்களுக்காக ஒரு மகளை தியாகம் செய்ய அவன் சிறிது கூட தயங்கி இருக்க மாட்டான். ஜோதிட கணிப்பு அபத்தமானது என்று அவன் நம்பியிருந்தால் துணிச்சலோடு இவ்வுலகத்திற்கு அதை தெரிவித்திருப்பான். ஜனகனிடம் தன் மகளை தொலைத்து விட்ட பிறகு பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது சண்டையின் மூலமாகவோ துணிச்சலாக அவளை திரும்ப பெற்றிருப்பான். நெடுங்காலத்திற்கு முன்பே அவன் தன் மகளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பான். குரங்கு மனிதர்கள் தன் மனைவியை பலாத்காரம் செய்ய அவன் அனுமதித்திருக்க மாட்டான். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பிறகு அவளை திரும்ப அழைத்துச் சென்று பழையபடி அவளை நேசித்திருக்க மாட்டான். நான் செய்திருந்த பலவற்றை அவன் செய்யாமல் போயிருப்பான். ஆனால் அப்படி செய்திருந்தால் அவனால் பிரகஸ்தனாக இருந்திருக்க முடியாது. என்னால் ராவணனாக இருந்திருக்க முடியாது. என் அரசவையினர் அமைதியாக இருந்தனர். ஜம்புமாலி இடிந்து போயிருந்தான். குழந்தை பருவத்திலிருந்தே பிரகஸ்தன் அவனுடைய நண்பனாக இருந்து வந்திருந்தான். சிந்தனையை பொறுத்தவரை அவர்கள் இருவரும் ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருந்தனர். பழைய நண்பர்கள் இறந்து போகும்போது அவர்கள் உங்கள் வாழ்விலிருந்து எதையேனும் தங்களுடன் எடுத்து சென்று விடுகின்றனர். துயரத்தில் இருந்த ஜம்புமாலியை நான் கட்டி அணைத்து அவனுக்கு ஆறுதல் அளிக்க விரும்பினேன். ஆனால் எவரையும் எதிர்கொள்வதற்கான துணிச்சல் என்னிடம் இருக்கவில்லை. நான் யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. அந்தி சாய்வதற்குள் பிரகஸ்தனின் உடல் தகனம் செய்யப்பட வேண்டியிருந்தது. பிரகஸ்தனின் அசைவற்ற உடலை கட்டிக்கொண்டு வேறு எவரொருவரையும் விட அவனை நான் அதிகமாக மதித்ததாகவும் நேசித்ததாகவும் அவனிடம் கூற விரும்பினேன். நான் கேட்காமலேயே
எனக்கு அறிவுரை வழங்கிய அவனது போக்கும் அசுர தர்மத்தை பற்றிய அவனது பேச்சும் எப்போதும் எனக்கு எரிச்சலூட்டியதாகவும் நான் அவனிடம் கூற விரும்பினேன். திடீரென்று எனக்கு அவன் மீது ஓர் ஆழமான வெறுப்பு ஏற்பட்டது. நீ என்னுடைய அரியணையை குறிவைத்தாய். நீ என்னை விட சிறந்த ஓர் அரசனாக இருந்திருப்பாய். ஏனென்றால் நீ என்னை விட சிறந்த மனிதன் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. அவன் அரசனாக இருந்து நான் அவனுடைய பிரதம மந்திரியாக இருந்திருந்தால் நான் எப்படி நடந்து கொண்டிருப்பேன்? அதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனெனில் நான் அந்த பதவியில் நீண்ட காலம் நிலைத்திருந்திருக்க மாட்டேன். நான் என் எஜமானனை தீர்த்து கட்டிவிட்டு எனக்குரிய நியாயமான பதவியை கைவசப்படுத்தி இருப்பேன். அதை செய்வதற்கு இவனுக்கு பல வாய்ப்புகள் இருந்தன. அவனால் எனக்கு விஷத்தை கொடுத்திருக்க முடியும். எங்களுடைய படையெடுப்புகளின் போது நாங்கள் எங்கள் படுக்கை அறைகளை பகிர்ந்து கொண்ட போது என்னை குத்தி கொன்றிருக்க முடியும். நூற்றுக்கணக்கான வழிகளில் அவனால் என்னை ஒழித்து கட்டியிருக்க முடியும். ஆனால் பிரகஸ்தன் அப்படி செய்வான் என்று என்னில் இருந்த சந்தேகப் பேர் வழி கூட நினைக்கவில்லை. நான் அவனை பெரிதும் நம்பியிருந்தேன். அவன் தனது சொந்த கொள்கைகளுடனும் தர்மத்துடனும் ஆழமாக பிணைக்கப்பட்டிருந்தான். அரச பதவியை அடைவதற்கு அவன் அவற்றை ஒருபோதும் விட்டு கொடுத்திருக்க மாட்டான். இரத்தக் கரையுடன் கூடிய ஓர் அரியணையை விட களங்கமற்ற ஓர் ஆன்மாவை அவன் அதிகமாக மதித்தான். நான் எழுந்து நின்றேன். ஓர் இளநிலை நிர்வாக அதிகாரி என்னிடம் வந்து என்னை குனிந்து பணிந்தான். இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் விரைவில் செய்யப்பட வேண்டும் என்று நான் அவனுக்கு உத்தரவிட்டேன். இறுதி சடங்குகளை செய்வதில் திறன் பெற்றிருந்தவர்கள் ஆக வேண்டியதை பார்த்து கொண்டனர். என் பிரதம மந்திரியின் உடலின் மீது சிவப்பு வண்ண அசுரக் கொடி போர்த்தப்பட்டு அவனது பாடை உயர்த்தப்பட்டது. நானும் அதற்கு தோள் கொடுக்க விரும்பினேன். ஆனால் அது ஒரு பாசாங்கு போல தோன்றும் என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டேன். என்ன இருந்தாலும் நான் இன்னும் அரசனாக இருந்தேன். எனவே பிரகஸ்தனின் இறுதி ஊர்வலத்தின் பின்னால் நான் அமைதியாக நடந்தேன். சாலையின் இரு புறங்களிலும் மக்கள் அணிவகுத்து இருந்தனர். மேல் மாடங்களும் மர உச்சிகளும் மக்களால் நிரம்பி வழிந்தன. யுத்தத்தால் சீரழிந்து போயிருந்த சாலைகளின் ஊடாகவும் ஆயிரக்கணக்கான வன்கொலைகளை பார்த்திருந்த தெருக்களின் ஊடாகவும் அந்த ஊர்வலம் வளைந்து சென்றது. என்னுடைய அழகான நகரத்திற்கு நேர்ந்திருந்த நிலைமையை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பிச் சென்று தூங்க விரும்பியதால் இந்த இறுதிச் சடங்கு விவகாரம் விரைவாக முடிய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனாலும் நான் என் கடமையை செய்ய வேண்டியிருந்தது. வீழ்த்தப்பட்ட என் நண்பனுக்கும் அன்பான எதிரிக்கும் நான் அதை செய்ய கடமைப்பட்டிருந்தேன். அழுது கொண்டிருந்த கூட்டத்தினரிடையே நான் நடந்து சென்றபோது அவன் எவ்வளவு பிரபலமாக இருந்திருந்தான் என்பதைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன். அவன் ஒருபோதும் மக்களை நேரடியாக சென்று சந்தித்ததில்லை. மக்கள் வரவேற்காத பல தீர்மானங்களை அவன் எடுத்திருந்தான். ஆனால் பிரபலமானவற்றை செய்வதை விட சரியானவற்றை செய்வதில் அவன் ஒருபோதும் நிலை பெறலாமல் இருந்தான். அவன் எப்போதுமே நியாயமாக நடந்து கொண்டான். அது எனக்கு புதிதாக இருந்தது. ஓர் ஆட்சியாளன் என்ற முறையில் நீங்கள் செய்யும் குறுகிய கால பிரபலமான விஷயங்களுக்காக மக்கள் உங்களை நேசிப்பதில்லை. மாறாக நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வதற்காகவே அவர்கள் உங்களை நேசிக்கின்றனர். தங்களுக்கு ஒரு கண்டிப்பான தந்தையைப் போல இருந்த ஒரு மனிதனுக்காக நாடே அமைதியாக அழுதது. திடீரென்று கடந்த காலம் குறித்து நான் பயந்தேன். பிரகஸ்தனுக்கும் என் அரியணைக்கும் இடையே நின்ற அனைத்தும் அவனுடைய நியாய உணர்வும் சரியான காரியத்தை அவன் செய்ததும் தான். பிரகஸ்தனை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்கு முண்டியடித்த மக்கள் அனைவரும் ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு தங்களுடைய அன்புக்குரியவர்களை தகனம் செய்திருக்கக்கூடும். ஆனாலும் பிரகஸ்தனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு இங்கு வருவது அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. பிரகஸ்தன் இவர்கள் அனைவருக்கும் ஒரே ஓர் அழைப்பு விடுத்திருந்தால் காற்றில் ஓர் இறகைப் போல நான் அடித்துச் செல்லப்பட்டிருப்பேன். ஆனால் பிரகஸ்தன் ஒருபோதும் அரண்மனையில் வாழ்ந்திருக்கவில்லை.
தன்னால் முடிந்த போதெல்லாம் நகருக்கு வெளியே ஒரு சில மைல்கள் தூரத்தில் இருந்த தனது கிராமத்து வீட்டிற்கு சென்று விடுவதை அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். கிராமத்து காற்று தனக்கு அதிக இதமளித்ததாக அவன் கூறினான். இப்போது அதை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது அவன் தன் குடும்பத்தை பற்றி ஒரு முறை கூட குறிப்பிட்டதில்லை என்பதும், தன்னுடைய உறவினர்களில் ஒருவரை கூட ஓர் அரசாங்க வேலைக்கு அவன் ஒருபோதும் பரிந்துரைத்து இருக்கவில்லை என்பதும், என்னை சுற்றிலும் இருந்த மற்றவர்களைப் போலன்றி அவன் என்னிடம் எந்த சிறிய உபகாரங்களையும் நாடியதில்லை என்பதையும் நான் உணர்கிறேன். அது அவனது அளவுக்கதிகமான அகங்காரம் என்று நினைத்து அதை நான் வெறுத்தேன். ஆனால் இப்போது அவனது இறுதி ஊர்வலம் அவனுடைய கிராமத்து வீட்டை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அவன் தனது உறுதியான நம்பிக்கைகளினால்தான் அவ்வாறு செய்ய தேர்ந்தெடுத்திருந்தான் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அவனது வீடு இருந்த இடம் அவ்வளவு ஆடம்பரமானதாகவோ அல்லது செழிப்பானதாகவோ இருக்கவில்லை. ஆனால் ஒரு கிராமத்து வசீகரம் அதற்கு இருந்தது. மக்களும் நாட்டுப்புறத்தவர்களாக இருந்தனர். ஓர் உழவனின் குடிலை போல தோன்றிய ஒன்றின் முன்னால் அந்த ஊர்வலம் நின்றது. பிரகஸ்தனின் வீடு அது. அந்த குடில் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அதன் ஓலை கூரை இதமாகவும் கதகதப்பூட்டுவதாகவும் இருந்தது. முற்றம் தூய்மையாக இருந்தது. அங்கு ஒரு மாட்டு தொழுவமும் அருகில் ஒரு கிணறும் இருந்தன. அதோடு கனிகளுடன் கூடிய ஒரு சில மரங்களும் மலர்களுடன் கூடிய கொடிகளும் ஒரு சிறிய செயற்கை தடாகமும் அங்கு இருந்தன. என் பிரதம மந்திரி எனது படோடோபமான மாளிகையிலிருந்து தப்பித்து நாட்டுப்புறத்திலிருந்த இந்த சொர்க்கத்திற்கு ஏன் வர விரும்பினான் என்பது இப்போது எனக்கு புரிந்தது. அவன் ஏழ்மையை தேர்ந்தெடுத்திருக்கவில்லை. மாறாக செழிப்பான எளிமையையே அவன் சுவீகரித்திருந்தான். முன்பொரு காலத்தில் நான் வெறுத்தும் பகைத்தும் வந்திருந்த இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு பக்கம் இருந்ததை நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பலர் அங்கு கூடினர். அவர்கள் பணக்காரர்களோ அல்லது சமூக அந்தஸ்து மிக்கவர்களோ அல்ல. மாறாக ஏழை கிராமவாசிகளும் சாதாரண அதிகாரிகளுமே பல குழுக்களாக நின்றனர். நான் உள்ளே நுழைய முற்பட்ட போது திடீரென்று எல்லோரும் மௌனமானார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட துயரத்திற்குள் நான் குறுக்கிட்டு விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. பிரகஸ்தனைப் போலவே தோன்றிய ஒருவன் வெளியே வந்து என்னை பணிந்து வணங்கினான். அவன் பிரதம மந்திரியின் மகன் என்று யாரோ கிசுகிசுத்தனர். நான் அவனுடைய தோளை தட்டி கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தேன். குடிலின் இருட்டில் பெண்கள் துயரத்துடன் குனிந்து உட்கார்ந்திருந்ததை என்னால் உணர முடிந்தது. ஒரு பெண் மெதுவாக எழுந்து நின்று என்னை நோக்கி நடந்து வந்தாள். அவளது முகத்தில் வெளிச்சம் பட்டபோது அவள் என் பிரதம மந்திரியின் மனைவி என்பதை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். பிரகஸ்தனுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் நான் மிகவும் வருந்துகிறேன் என்று நான் கூறினேன். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் எனக்கே மேலோட்டமாக மட்டுமே தோன்றின. அவள் அசையாமல் அங்கேயே நின்றாள். எனக்கு சற்று அசௌகரியமாக இருந்தது. மரண சடங்குகளில் நான் ஒருபோதும் சௌகரியமாக உணர்ந்ததே இல்லை. அவை என்னுடைய சொந்த மரணத்தை எனக்கு நினைவுபடுத்தின. சிதையை தயாரிப்பதற்காக அக்குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் ஒரு பெரிய மாமரத்தை வெட்டி சாய்த்த சத்தம் எனக்கு கேட்டது. ஒரு குழந்தை பிறந்தபோது ஒரு மாமரத்தை நடுவது எங்களது அசுர வழக்கமாக இருந்தது. குழந்தையோடு சேர்ந்து அந்த மரமும் வளர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் அது தன் கனிகளை கொடுத்து இவ்வுலகத்தை ஒரு சிறந்த இடமாக ஆக்கியது. அக்குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் போது அவனும் இதைப் போலவே செய்ய வேண்டும் என்று அவனிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. அவனது இறுதி பயணத்திற்கான நேரம் வந்தபோது அந்த மரம் தனது இறுதி தியாகத்தை செய்து தனது தோழனோடு சேர்ந்து சிதையின் தீயில் கருகி புகையாக மாறி காற்றோடு காற்றாக மறைந்தது. இறுதிச் சடங்கு ஒரு வழியாக முடிந்தது. அவனது மரணத்தால் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த துயரம் என்னை பொறாமை கொள்ள வைத்தது. ஆனால் அவர்களும் தங்கள் சொந்த வாழ்க்கைக்கும் சொந்த இன்னல்களுக்கும் மெதுவாக கலைந்து சென்றனர். வெளியே இருட்டி இருந்தது. வெட்டுக்கிளிகள் சத்தமிட்டு கொண்டிருந்தன. எனது சேவகர்கள் எனக்காக வெளியே காத்திருந்தனர்.
நான் என் மயக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்தேன். என் இதயம் கனத்திருந்தது. பிரகஸ்தனின் மனைவிக்கும் அவனது மகனுக்கும் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை கூற நான் விரும்பினேன். அவனுக்கு ஒரு மகன் மட்டும்தானா, அல்லது ஒரு மகளும் இருந்தாளா? எப்படிப்பட்ட தலைவன் நான்! என் பிரதம மந்திரிக்கு எத்தனை குழந்தைகள் என்று கூட தெரியாமல் நான் ஆட்சி செய்திருக்கிறேன். இளமையில் நான் கொண்டிருந்த லட்சியவாத சிந்தனைகள் எங்கே போயின? ஓர் அக்கறையுள்ள தலைவன், பரிவும் அன்பும் கொண்ட ஒரு மனிதன் ஆகியோர் குறித்து நான் சுமந்திருந்த யோசனைகள் என்னவாயின? என் பிரதம மந்திரி எந்த ஏழ்மையான சூழ்நிலையில் தன் குடும்பத்தினரை தவிக்கவிட்டு சென்றிருந்தான்? அவர்கள் உழவர்கள். அவர்கள் இப்போது மிகவும் ஏழ்மையில் இருந்தனர். குடும்பத் தலைவன் ஒரு சாம்ராஜ்யத்தின் பிரதம மந்திரியாக இருந்தபோது எளிமை வசீகரமாக தோன்றியது. அது அரசியல் ரீதியாக அவனுக்கு அனுகூலத்தை கொடுத்திருக்கவும் கூடும். ஆனால் இப்போது அவனுடைய குடும்பத்தினர் பெரும் ஏழைகளாக இருந்தனர். அவர்களுக்கு உதவ வேண்டியது எனது கடமை. பிரகஸ்தனின் மகனுக்கு நான் அழைப்பு விடுக்கவிருந்த நேரத்தில் அவன் என் முன்னால் வந்து மரியாதையோடு குனிந்து பணிந்தான். சிறிது தயக்கத்துடன் பட்டு துணியால் கட்டப்பட்ட ஒரு மூட்டையை அவன் என் காலடியில் போட்டுவிட்டு மீண்டும் குனிந்து பணிந்தான். என் காவலாளிகளில் ஒருவன் என்னை பார்த்தான். என் ஒப்புதலை புரிந்து கொண்டு அந்த மூட்டையை அவன் என் முன்னால் பிரித்தான். நான் வெகுண்டெழுந்தேன். அசுர சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு தங்க காப்பும் தங்க முனைகளை கொண்ட புலி நகங்களுடன் கூடிய ஒரு தங்கச் சங்கிலியும் நேர்த்தியாக மடிக்கப்பட்ட ஒரு சில பட்டு ஆடைகளும் அந்த மூட்டையில் இருந்தன. பிரகஸ்தனின் தனிப்பட்ட சொத்துகள் அவை. என் அரசவைக்கு அவன் விஜயம் செய்தபோது அவன் தனக்கு அனுமதித்து கொண்ட ஒரே ஆடம்பரம் இவை மட்டுமே. என்ன இது என்று நான் கர்ஜித்தேன். என் கைகள் என் வாளின் பிடிவரை சென்றிருந்தன. அந்த இளைஞன் ஒரு கணம் மௌனமாக நின்றான். நான் அவனை அச்சுறுத்தி இருந்தது போல தோன்றியது. பிறகு அவன் தன் கண்களை மெதுவாக உயர்த்தி, அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள். இது எங்கள் தந்தையின் விருப்பம். இவை எங்களுக்கு சொந்தமல்ல என்றும் நாட்டு மக்களுக்கே இவை சொந்தம் என்றும் அவர் எங்களிடம் அடிக்கடி கூறி வந்தார். அரண்மனை காவலாளிகளுக்கான சீருடைகளைப் போலவே தான் இவற்றை அணிவதற்கு மக்கள் தனக்கு வெறுமனே அனுமதி அளித்திருந்ததாக அவர் கூறினார். அவர் தன் பதவியை விட்டு விலகினாலோ, அல்லது தனது பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றாலோ, அல்லது இறந்து போனாலோ இவற்றை அரசரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நான் வெறுமனே என் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், அவ்வளவுதான் என்று கூறினான். அங்கு ஒரு மயான அமைதி நிலவியது. பிறகு ஓர் ஓட்டையான ஜாடியிலிருந்து தண்ணீர் ஒழுகுவதைப் போல என் சீற்றம் கரைந்தோடியது. என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பிரகஸ்தன்தான் அசுரர்களின் பேரரசனாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவனாக இருந்திருந்தான். ஆனால் அவனுக்கு எனது வசீகரம் இருந்ததா என்ன? என்னிடம் இருந்த ஈவு இரக்கமற்ற குணம் அவனுக்கு இருந்ததா? அவனிடம் இவை அனைத்தும் இருந்திருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து வாழ்வதையும் மடிவதையும் அவன் தேர்ந்தெடுத்திருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாடு அவனை விட்டுவிட்டு என்னை தேர்ந்தெடுத்திருந்தது. அதுதான் மோசமான உண்மை. அதை அவனும் அறிந்திருந்தான். நான் அவர்களுடைய அரசனாக ஆகியிருந்தேன். இந்த நாடும் அதன் முட்டாள் மக்களும் பிரகஸ்தனை பெற தகுதி படைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு நான் தான் சரியானவன். அதைவிட மோசமாக, ஒரு சில தங்க நாணயங்களுக்காக கடல் கடந்து படையெடுத்து வந்த வெள்ளை தோள்காரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தங்கள் நாட்டை விற்றுவிடக்கூடிய எனது சகோதரன் விபீஷணனை போன்ற சுயநல பேய்களின் கீழ் வாழ்வதற்குத்தான் இவர்கள் தகுதியானவர்கள். பிரகஸ்தனின் எளிய குடிலில் இருந்து நான் வெளியேறினேன். அவனது வாக்குவாதங்கள், அவனது பிடிவாதம், அவனது அறிவுரை ஆகியவற்றுக்காக நான் ஏற்கனவே ஏங்கத் துவங்கி இருந்தேன். எங்களுடைய இளமைக்காகவும் எங்கள் இருவருக்கும் இடையே நிலவிய உணர்ச்சிகரமான உறவுக்காகவும் நான் ஏங்கினேன். நான் இந்த போரிலிருந்து உயிருடன் வெளியே வந்துவிட்டால் என் சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டி எழுப்புவேன். ஆனால் இம்முறை நான் அதிக பரிவோடு நடந்து கொள்வேன். அரசாங்க ஊழியர்களிடம் அதிக நேர்மையாக நடந்து கொள்வேன். ஒளிவு மறைவற்ற ஆட்சி நடத்துவேன்.
அடுக்கதிகார அமைப்பு முறையை ஒழித்து கட்டுவேன். மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பேன். பிரகஸ்தன் உயிரோடு இருந்தபோது என் மீது ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தை விட இறந்த பிறகு இப்போது என் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய தியாகம் வீணாகிவிடக் கூடாது என்று நான் பிரார்த்தித்தேன். ஆனால் எந்த தியாகம்தான் வீணாகி இருக்கவில்லை? லங்கினி, அவள் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டாள். ஆனால் நான் ஓரளவுக்கு அதை எதிர்பார்த்திருந்தேன். நம்பிக்கை துரோகங்கள் இல்லாமல் அசுரர்கள் அசுரர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால்தான் கன்யாகுமரியின் வஞ்சக ஆளுநரின் உதவியுடன் பிரகஸ்தன் அனுமானை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். இவை அனைத்தும் ஒரே நாளில் எவ்வாறு நிகழ்ந்தன? நேற்று நாங்கள் ஒரு வியத்தகு வெற்றியின் விளிம்பில் இருந்தோம். இன்று எல்லாமே தலைகீழாகிவிட்டது. எனக்கு வந்த அறிக்கைகளில் முழு விபரங்கள் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவை அனைத்தும் ஒரே செய்தியைத்தான் கூறின. மோசமான வானிலையால் பிரகஸ்தன் தாமதிக்க வேண்டியதாயிற்று. அவன் இந்தியாவை அடைவதற்குள் லங்கினி அனுமானோடு ஒரு வியாபார பரிவர்த்தனையை நடத்தி முடித்திருந்தாள். ராமனின் பக்கம் இணைந்து கொள்வதால் லங்கினிக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கவிருந்தன. எனவே அனுமான் இன்னும் இந்தியாவை வந்தடையவில்லை என்று கூறி சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறு பிரகஸ்தனை அவள் வற்புறுத்தினாள். அவள் பிரகஸ்தனின் உணவில் போதை மருந்தை கலந்து அவன் மயக்க நிலையில் இருந்தபோது அவனை குத்தி கொன்றிருந்தாள். அதற்குள் தேவ இளவரசர்களுக்கான மூலிகைகளை எடுத்துக்கொண்டு அனுமான் அங்கு வந்திருந்தான். ராமனையும் லட்சுமணனையும் மீட்டெடுப்பதில் அவர்கள் வெற்றி கண்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொல்லப்பட்ட எனது பிரதம மந்திரியின் உடலை லங்கினி துணிச்சலாக எனக்கு அனுப்பியிருந்தாள். நான் ராமனை தீர்த்து கட்டியவுடன் லங்கினியிடம் சில பொருத்தமான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். போர் எனக்கு வெறுப்பூட்டியது. ஆனால் அதை நிறுத்துவதற்கான அதிகாரம் எனக்கு இருக்கவில்லை. சரியான நேரம் வரும்போது அது தானே நின்றுவிடுமே ஒழிய அதில் ஈடுபட்டுள்ளவர்களின் விருப்பப்படி அது நிற்பதில்லை. பெருமிதம், அதிகாரம், வாழ்க்கை, கௌரவம் என்று தன் வழியில் குறுக்கிடும் எல்லாவற்றையும் அது அழித்துவிடும். நான் அரண்மனையை அடைந்தபோது இருட்டியிருந்தது. கடலில் இருந்து வந்த குளிரான உப்பு காற்றில் தீப்பந்தங்கள் படபடவென்று சத்தமிட்டன. வானம் ஓட்டைகள் நிரம்பிய ஒரு இருட்டு போர்வையைப் போல இருந்தது. அந்த ஓட்டைகளின் ஊடாக நட்சத்திரங்கள் மினுமினுத்து மறைந்து மீண்டும் பிரகாசமாக ஒளிர்ந்தன. எனக்கு களைப்பாக இருந்தது. ஆனால் என் படுக்கை அறைக்கு சென்று என் மனைவியை எதிர்கொள்ள எனக்கு தயக்கமாகவும் இருந்தது. அதற்கு பதிலாக நான் என் மகளை பார்க்க போனேன். இரவு மிகவும் குளிராக இருந்தது. அசோக மரத்தின் அடியில் அவள் தனியாக இருந்தாள். அங்குதான் அவள் இன்னும் வாழ்ந்து வந்தாள். நான் என் மகன்கள் மேகநாதனையும் அக்ஷயகுமாரனையும் அதிகாயனையும் கூட நினைத்து பார்த்தேன். ராமன் இறந்திருக்க வேண்டும் என்றும் அந்த குரங்கு மனிதர்கள் தங்கள் வன சாம்ராஜ்யத்திற்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும் என்றும் நான் ஆசைப்பட்டேன். எல்லா சிந்தனைகளும் ஒரு கணம் நின்றபோது ஒரு பேரானந்தம் அங்கு தலை தூக்கியது. தொலைதூரத்தில் இருட்டில் ஒளிந்திருந்த அந்த குட்டி தீவிலிருந்து உற்சாக கூக்குரல்கள் எழுந்தது எனக்கு கேட்டது. என் கேள்விக்கான விடை எனக்கு கிடைத்தது. ராமன் உயிரோடு இருந்தான். அடுத்த நாள் அவன் வன்மத்துடன் என்னை தாக்குவான். ஆனால் ஒரு விதத்தில் அந்த எண்ணம் எனக்கு ஆறுதல் அளித்தது. உணர்ச்சியற்று போயிருந்த என் ஆன்மாவை சுத்திகரிக்கும் ஒன்றாக இந்த யுத்தம் அமைந்தது. ஒரு வழியில் இல்லாவிட்டால் இன்னொரு வழியில் அது விரைவில் தீர்மானிக்கப்பட்டுவிடும். ஒரு காவலாளி என் முன்னால் வந்து படிந்துவிட்டு, அரசே, இளவரசன் கும்பகர்ணன் விழித்து விட்டார். அவர் உங்களை பார்க்க அனுமதி கோரி நிற்கிறார் என்று கூறினான். நான் என் தலையசைத்து அனுமதி அளித்தேன். கும்பகர்ணன் நடந்து உள்ளே வந்தான். நான் அவனுடைய முகத்தை பார்த்த கணத்தில் பெரும் பிரச்சனை எழவிருந்ததை நான் அறிந்தேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 55. கும்பகர்ணனின் தாக்குதல். நான் பத்ரன் பேசுகிறேன். ராமனும் லட்சுமணனும் ஏதோ அதிசயமான வானர மருந்தால் காப்பாற்றப்பட்டனர். எங்கள் இதயங்களில் எழுந்திருந்த சிறு நம்பிக்கை துளி மறைந்தது. கோட்டை கதவுகள் திறந்து ராமனையும் அவனது குரங்கு படையினரையும்
மீண்டும் எதிர்கொள்வதற்கு ஏராளமான அசுரர்கள் படை திரண்டு சென்றபோது எழுந்து நிற்கக்கூட சக்தியில்லாமல் நான் அமைதியாக கவனித்தேன். அவர்களுக்கு மத்தியில் ஓர் உயரமான யானையின் மீது இளவரசன் கும்பகர்ணன் அமர்ந்து சென்றான். இந்த அணிவகுப்பு வித்தியாசமானதாக இருந்தது. பெரும்பாலான படை வீரர்களிடம் வில்களோ அம்புகளோ அல்லது வாள்களோ இருக்கவில்லை. முன்னால் சென்ற அணியினர் கூரிய முனைகளுடன் கூடிய நீளமான மூங்கில் கம்புகளை சுமந்து சென்றனர். அவர்களுக்கு பின்னால் கும்பகர்ணன் சென்றான். அவனுடன் ஒரு பெரிய யானை படை சென்றது. இம்முறை அந்த அணிவகுப்பில் குதிரைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இலங்கையின் மென்மையான வெள்ளை வெளிரென்று இருந்த மணல் கடற்கரைகளில் அவை பயனற்றவையாக இருந்தன. அசுரர்களின் தற்காப்பில் இருந்த பலவீனத்தை கும்பகர்ணன் ஒரே நாளில் கண்டுபிடித்திருந்தான். அசுரர்கள் இந்தியாவின் சமவெளிகளில் எப்படி போரிட்டிருப்பார்களோ அதுபோல அவர்கள் இந்த யுத்தத்திலும் சண்டையிட்டு வந்திருந்தனர். கும்பகர்ணன் தேர்ந்தெடுத்திருந்தது ஒரு நல்ல தற்காப்பு உக்தி. திடீரென்று உற்சாகம் என்னை பற்றி கொண்டது. வரவிருந்த ஆபத்தை பற்றி கவலைப்படாமல் படை திரண்டு சென்று கொண்டிருந்த வீரர்களுடன் நானும் சேர்ந்து கொண்டேன். கும்பகர்ணன் அந்த யுத்தத்தை எதிரியின் முகாமிற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தான். பொதுமக்கள் பலரும் ராவணனின் படையில் சேர்ந்திருந்ததை நான் கண்டேன். எனக்கு பரிச்சயமானவர்கள் ஒரு சிலரும் அதில் இருந்தனர். தங்களோடு இணைந்து கொள்ள அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தனர். அது சுத்த முட்டாள்தனமான காரியம். ஆனாலும் நான் அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். எங்களுக்கு பின்னால் மைல் கணக்கில் அசுரப்படை நீண்டிருந்தது. குதிரைகளின் மீது 2 பளபளப்பான உருவங்கள் வந்து கொண்டிருந்ததை அப்போதுதான் நான் பார்த்தேன். சூரியன் அவர்களுக்கு பின்னால் இருந்ததால் அவர்களுடைய முகங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இருவரும் இளவரசன் மேகநாதனும் அவனுடைய வேலைக்காரனும் தான் என்று என்னுடன் வந்த ஒருவன் கூறினான். அவன் பகுதி நேர சவர தொழிலாளியாகவும் என் வீட்டின் அருகில் இருந்த தெரு கோவிலின் பூசாரியின் உதவியாளனாகவும் இருந்தான். அவன் தன் கையில் சுமந்து கொண்டிருந்த கல் உருட்டுக்கட்டை அவனுக்கு மிக பெரியதாக இருந்தது. இளவரசன் மேகநாதன் ஒரு வெள்ளை குதிரையின் மீது வந்தான். அதிகாயன் விசுவாசத்துடன் ஒரு கருப்பு குதிரையின் மீது அவனை பின்தொடர்ந்தான். அசுரர்களின் பிரகாசமான கருப்பு உடல்களுக்கு நடுவே இவர்கள் இருவரும் தனித்து நின்றனர். அவர்களுடைய ஆபரணங்கள் வெயிலில் உளிர்ந்தன. வானர வில் வீரர்களுக்கு இவர்கள் சுலபமான குறியாக இருந்தார்கள். இளைஞர்களால் இதைவிட அதிக முட்டாள்தனமாக இருக்க முடியுமா என்று நான் என் மனதிற்குள் நொந்து கொண்டேன். நான் என் மகனையும் இளவரசனையும் நோக்கி ஓட முயற்சித்தேன். ஆனால் முன்னேறிக் கொண்டிருந்த வீரர்கள் என்னை முன்னால் இடித்து தள்ளினர். வானரர்களின் நீண்ட படை கடல் வரை நீண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அவர்கள் மீண்டும் கட்டியிருந்த பாலத்தின் மீது இன்னும் அதிகமான வானரர்கள் இருந்தனர். வருணனின் கப்பல்கள் தொடுவானம் வரை நீண்டிருந்தன. கடற்கரையில் எல்லா இடங்களிலும் வானரர்கள் கத்திக்கொண்டும் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டும் இருந்தனர். கப்பல்களில் இருந்து இறக்கப்பட்டு கொண்டிருந்த படகுகளிலும் அவர்கள் இருந்தனர். வருணனின் கப்பலில் இருந்து எரியப்பட்ட நெருப்பு முனையுடன் கூடிய அம்பு ஒன்று எல்லோருடைய தலைகளுக்கும் மேலாக சென்றது. ஆட்கள் அலறினர். செங்குத்து பாறையின் மீது இருந்த மரங்களின் மீது நிலைப்படுத்தப்பட்டிருந்த அசுர வில் வீரர்கள் கடற்கரையில் வந்து இறங்கிக் கொண்டிருந்த வானரர்கள் மீது அம்பு மழை பொழிந்தனர். பல வானரர்கள் வீழ்ந்தனர். ஆனால் வெட்டுக்கிளிகளைப் போல அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர். எங்கள் படையினர் கடற்கரையில் இருந்த ஒரு வெற்றிடத்தை அடைவதற்கு முன்பு கும்பகர்ணன் எல்லோரையும் நிற்கும்படி கூறினான். பிறகு வேக வேகமான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டன. அங்கு ஏகப்பட்ட குழப்பம் நிலவியது. படைத்தலைவர்கள் தங்கள் வீரர்களுக்கு உரத்த குரலில் பல்வேறு கட்டளைகளை பிறப்பித்தனர். எல்லோரும் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளினர். ஆனால் இறுதியில் எங்கள் படை வெற்றிடத்திற்கு போகாமல் மரங்களின் பாதுகாப்பில் ஒரு வளைவு போல பரவி நின்றது. அசுரர்கள் காத்திருந்தனர். வெற்றிடத்தின் ஓரத்தில் யானைகள் தமது துதிக்கைகளில் பெரிய மரக்கட்டைகளையும் மரங்களையும் தாங்கி நின்றன. மேகநாதன் தன் குதிரையின் மீது இருப்பு கொள்ளாமல் தவித்ததையும் எல்லோரையும் இடித்து தள்ளி கொண்டு
அவன் படைத்தளபதியை நோக்கி விரைந்ததையும் என்னால் பார்க்க முடிந்தது. இறுதியில் இளவரசன் கும்பகர்ணனை அவன் வெற்றிகரமாக சென்றடைந்தான். அதிகாயனும் விசுவாசத்துடன் அவனை பின்தொடர்ந்தான். திடீரென்று அசுர படையினரின் முணுமுணுப்பு அடங்கியது. 2 இளவரசர்களும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். கும்பகர்ணன் மேலும் மேலும் எரிச்சலடைந்தான். ஆனால் மேகநாதன் தன் சிற்றப்பாவை பார்த்து கத்திக்கொண்டே இருந்தான். அதிகாயனும் அவனோடு சேர்ந்து கொண்டு கும்பகர்ணனை அவதூறாக பேசினான். மேகநாதன் உடனடியாக தாக்குதல் நடத்த விரும்பினான். ஆனால் கும்பகர்ணனிடம் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அது அவ்வளவு பிரமாதமான திட்டமல்ல என்று மேகநாதன் நினைத்தான். அவன் கும்பகர்ணனை ஒரு கோழை என்றும் ஒரு மூதாட்டி என்றும் அழைத்தான். பதிலுக்கு மேகநாதனையும் அதிகாயனையும் கைது செய்யும்படி கும்பகர்ணன் தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். சூழ்நிலை மிகவும் மோசமாகியது. கும்பகர்ணனின் ஆட்கள் தங்கள் வாள்களை உருவிக்கொண்டு மேகநாதனையும் அதிகாயனையும் சூழ்ந்தனர். மேகநாதனின் ஆட்கள் தங்கள் தலைவனை நோக்கி விரைந்து வந்தனர். விரைவில் அந்த சண்டை ஒட்டுமொத்த படைக்கும் பரவியது. தேவர்கள் தோற்கடிக்கப்படுவதை அசுரர்கள் விரும்பவில்லை போலும். நான் உடனடியாக அங்கிருந்து வெளியேற விரும்பினேன். அந்த கணத்தில்தான் ஒரு சில வானர வீரர்கள் காட்டிற்குள்ளிருந்து வேகமாக வெளியே வந்தனர். வானர தளபதியான ஜாம்பவான் காட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அவர்களை பார்த்து கத்தினார். ஆனால் இளவரசன் அங்கதன் அந்த முட்டாள்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்ததை நான் கண்டேன். வயதான மற்றும் அதிக அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கூறுவதை எதிர்த்து இளைஞர்கள் ஏன் முட்டாள்தனமான காரியங்களை செய்தனர் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். வானரர்கள் மீது தாக்குதல் நடத்தும்படி கும்பகர்ணன் தன் ஆட்களுக்கு உத்தரவிட்ட போது அதுவரை நிகழ்ந்து வந்த உட்போர் நின்றது. யானைகள் தம் துதிக்கைகளில் மரக்கட்டைகளுடன் முன்னேறின. நம்ப முடியாத வேகத்தில் வானரப்படையை நோக்கி அவை விரைந்தன. ஒரு சில நிமிடங்களுக்கு முன் பெரும் உற்சாகத்துடனும் துணிச்சலோடும் இருந்த அங்கதனும் அவனது ஆட்களும் நிலை தடுமாறி தங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடினர். ஆனால் பேராற்றல் வாய்ந்த மலைகளைப் போல இருந்த யானைகள் அயராது முன்னேறி வானரப்படையினரை தமது கால்களால் மிதித்து சவட்டியபடி முன்னோக்கி சென்றன. பீதியடைந்த வானரர்கள் கடலை நோக்கி ஓடினர். பின்னால் இருந்து அசுர காலாட்படையினர் அவர்களை நோக்கி முன்னேறி தப்பி ஓடி முயற்சித்துக் கொண்டிருந்த வானரர்களை தங்களது உருட்டுக்கட்டைகளால் அடித்து கொன்றனர். வானர படைகளில் யானைகள் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தின. நீண்ட மூங்கில் கம்புகளை சுமந்து வந்திருந்த அசுர வீரர்கள் அவற்றை கொண்டு வானர வீரர்களின் உடல்களை துளைத்தனர். விரைவில் அந்த குரங்கு மனிதர்கள் பீதியும் பரிதபிப்பும் அடைந்தனர். தப்பி ஓடிக்கொண்டிருந்த வானர்கள் மீது செங்குத்து பாறையின் மீதிருந்து பெரிய பாறாங்கற்கள் உருட்டிவிடப்பட்டன. ஒரு யானை அங்கதனை பிடித்து தூக்கி எறிந்ததில் அவன் தப்பியோடிக் கொண்டிருந்த தனது வீரர்களுக்கு மத்தியில் போய் விழுந்தான். தன் சொந்த வீரர்களின் கால்களில் மிதிபட்டு அவன் இறந்திருக்க கூடும். ஆனால் அவன் எப்படியோ சமாளித்து எழுந்து யுத்த களத்திலிருந்து புறம் ஒதுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்த தனது குதிரை வீரன் ஒருவனை இழுத்து கீழே தள்ளிவிட்டு அவனுடைய குதிரையின் மீது ஏறி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோழைத்தனமாக ஓடியதை நான் வெறுப்புடன் பார்த்தேன். குதிரையின் மீதிருந்து இழுத்து கீழே தள்ளப்பட்டவன் மற்ற குதிரைகளின் கால்களில் மிதிபட்டு இறந்து போனதையும் நான் கண்டேன். கப்பல்கள் இப்போது பின்னோக்கி மிதக்கத் துவங்கியதால் அவற்றிலிருந்து எரியப்பட்ட நெருப்பு முனையுடன் கூடிய அம்பு மழை நின்றது. நிலத்தின் மீதும் கடலின் மீதும் நடந்த அந்த யுத்தத்தில் அசுரர்கள் அன்று ஒரு சாதகமான நிலையை எட்டியிருந்தனர். நான் முன்னால் சென்று போரிடவில்லை. வானரர்கள் அசுரர்களின் அம்புகளில் அடிபட்டு கைகால்களை இழந்ததையும் யானைகளின் கால்களில் மிதிபட்டு இறந்ததையும் நான் பார்த்தேன். மதியத்திற்குள் அசுரர்கள் ராமனின் பாலம் வரை முன்னேறி தப்பிச் சென்று கொண்டிருந்த வானரர்களை துரத்தி கொண்டிருந்தனர். அனுமானால் உற்சாகத்துடன் வழிநடத்தப்பட்ட ஒரு சிறு வானர குழு மட்டும்தான் ராமனுக்கும் அவனுடைய ஒட்டுமொத்த படையின் அழிவுக்கும் இடையே எஞ்சி இருந்தது. அனுமான் தன் ஆட்களை திறமையாக கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தவும் செய்தான். அவர்கள் பெரிய முரசுகளை கொண்டு உரத்த சத்தத்தை ஏற்படுத்தி அசுரர்களின் யானைகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினர். அதே சமயத்தில் யானைகளின் மீது அமர்ந்து வந்த வீரர்கள் மீது குறிவைத்து
அம்புகளையும் எறிந்தனர். மேகநாதன் எங்கே போயிருந்தான் என்று நான் வியந்தபோது காற்றை கிழித்து கொண்டு ஒரு வினோதமான சத்தம் வந்தது. அந்த சத்தம் வேகமாக அதிகரித்தது. ஒருவரையொருவர் வெட்டிக் கொள்வதை நிறுத்திவிட்டு பலர் உண்மையிலேயே மேலே பார்த்தனர். இளவரசன் மேகநாதன் மயனின் புஷ்பக விமானத்தில் அந்த கூட்டத்தினருக்கு மேலே மிக தாழ்வாக பறந்து கொண்டிருந்தான். அந்த இயந்திரத்தின் பெரிய இறக்கைகள் வேகமாக சுழன்று மணலையும் நீரையும் தெறிக்கச் செய்தன. அதிகாயனும் அந்த இயந்திரத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் இருவரும் நெருப்பு முனையுடன் கூடிய அம்புகளை வானரர்களை நோக்கி எரிந்து கொண்டிருந்தனர். சில அசுரர்கள் தங்கள் கதாநாயகனை உற்சாகப்படுத்தினர். ஆனால் கும்பகர்ணனின் முகம் கோபத்தில் சிவந்ததை நான் கண்டேன். அவன் எதையோ கத்தினான். ஆனால் யாருக்கும் அது கேட்கவில்லை. அவன் புஷ்பக விமானத்தை நோக்கி தன் கைகளை வேகமாக ஆட்டினான். ஆனால் மேகநாதன் அந்த இயந்திரத்தை கும்பகர்ணனின் மகுடத்திற்கு வெகு அருகே கொண்டு வந்து வட்டமிட்டான். கும்பகர்ணன் தனது யானைகளை கட்டுப்படுத்த முயற்சித்தான். அவை பீதியடைந்து இருந்தன. தமது மாவூத்தர்களின் கட்டளைகளின்படி செயல்பட அவை மறுத்தன. மேகநாதனும் அதிகாயனும் எரிந்த அம்புகள் பல வானரர்களை கொன்றன. ஆனால் வானத்தில் நடந்து கொண்டிருந்த இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதில் அசுரர்கள் மும்முரமாக இருந்தபோது தாக்குதலின் வேகம் கணிசமாக குறைந்தது. அப்போதுதான் பேரழிவு வந்து தாக்கியது. புஷ்பக விமானத்திலிருந்து ஒரு வினோதமான சத்தம் வந்தது. அதன் காற்றாடிகளின் சுழற்சி மெதுவானது. பிறகு பாலத்திற்கு அருகே அது ஒரு கல்லை போல தண்ணீருக்குள் விழுந்தது. அது ஒரு முறை நீரில் மூழ்கிவிட்டு மீண்டும் மேற்பரப்பிற்கு வந்தது. என் இதயம் தளர்ந்து போனது. அதிகையா என்று அது அலறியது. நான் வேகமாக முன்னால் ஓடினேன். ஆனால் அந்த காட்சியை காண விரைந்து கொண்டிருந்த பலசாலிகள் என்னை பின்னுக்கு தள்ளினர். எனக்கு ஒரு தெளிவான காட்சி கிடைத்தபோது மேகநாதன் எப்படியோ சமாளித்து அந்த பாலத்தின் மீது ஏறி தனது விமானத்தை மேலே இழுக்க முயற்சித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். தன் வாய்ப்பை கண்டுகொண்ட அனுமான் முன்னால் சென்று இளவரசனை சிறைப்பிடிக்குமாறு தன் ஆட்களுக்கு ஆணையிட்டான். அதிகாயன் தட்டு தடுமாறி அந்த பாலத்தின் மீது ஏறி விமானத்தை உயரே தூக்குவதற்கு இளவரசனுக்கு உதவ முயற்சித்தான். மேகநாதனை காப்பாற்ற இளவரசன் கும்பகர்ணன் முன்னால் விரைந்தான். ஆனால் அனுமான் மேகநாதனை பிடிப்பதற்குள் தான் அங்கு சென்று அவனை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற துடிப்பில் அவன் தன் படையினரிடமிருந்து சிறிது தூரம் தள்ளி வந்து விட்டிருந்தான். கும்பகர்ணனின் யானைக்கும் மேகநாதனுக்கும் இடையே வெறும் 10 அடி தூரம் மட்டுமே இருந்தது. அப்போது இரும்பு முனையுடன் கூடிய ஓர் அம்பு அவனுடைய யானையின் தலையை துளைத்து அதன் மூளைக்குள் 2 அடி தூரம் நுழைந்தது. அதன் பெரிய உடல் ஆக்ரோஷமாக குலுங்கியது. அது பெரிதாக அலறிக்கொண்டே கீழே சரிந்ததில் அதன் மீது இருந்த கும்பகர்ணன் வெகு தூரம் தள்ளி தூக்கி எறியப்பட்டான். அம்புகள் மேகநாதனையும் அதிகாயனையும் வேகமாக உரசி கடந்து சென்றன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்களை எதுவும் தாக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒரு வழியாக அந்த விமானத்தை தூக்கி பாலத்தின் மீது ஏற்றி தங்களை தற்காத்து கொள்வதற்கு அதை பயன்படுத்தி கொண்டனர். பல அம்புகள் அந்த இயந்திரத்தை தாக்கின. சில அதையொட்டி வேகமாக கடந்து சென்றன. கும்பகர்ணன் தன் உருட்டுக்கட்டையை எடுப்பதற்காக இறந்து போன தனது யானையை நோக்கி ஓடினான். வானரர்களின் பலமான தோள்கள் மீது அமர்ந்திருந்த ராமனும் லட்சுமணனும் கும்பகர்ணன் மீதும் மேகநாதன் மீதும் அம்புகளை பொழிந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. தங்கள் கண்களுக்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டிருந்தவற்றை நம்ப முடியாமல் அதிர்ச்சியடைந்த அசுரப்படையினர் தயங்கினர். கும்பகர்ணன் தனது யானைக்கு அடியில் இருந்து தனது உருட்டுக்கட்டையை வெளியே இழுக்க முயற்சித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அனுமானும் அவனது ஆட்களும் மேகநாதனிடமிருந்து ஒரு சில அடி தூரத்தில்தான் இருந்தனர். நெருப்பு முனையுடன் கூடிய அம்புகளை யானைகளை குறிவைத்து எரியுமாறு தன் ஆட்களுக்கு கட்டளையிடுவதற்கு அந்த வஞ்சக முதியவனான ஜாம்பவான் அந்த கணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியதை என்னுள் அதிகரித்து கொண்டிருந்த பீதியின் ஊடாக நான் கவனித்தேன். கடற்கரையின் மீது யானைகள் பலமான சுவர்களைப் போல நகர்ந்ததால் அவற்றை சுலபமாக கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனால் கீழே கடல் கோபத்தோடு கூத்தாடி கொண்டிருக்க யானைகள்
ஒன்றன் பின் ஒன்றாக வரவேண்டியிருந்த அந்த குறுகலான பாலத்தின் மீது அவற்றை கையாள்வது சிரமமானதாக இருந்தது. நெருப்பு முனையை கொண்ட ஓர் அம்பு ஓர் யானையை தாக்கிய போது அது பீதியடைந்து பின்னால் திரும்பி வேகமாக ஓடியதில் தனக்கு எதிரே இருந்த யானையின் மீது அது மோதியது. அந்த இரண்டாவது யானையும் பீதியடைந்தது. விரைவில் அசுரப்படையில் ஒட்டுமொத்த குழப்பம் தாண்டவமாடியது. யானைகள் பித்து பிடித்து தம் வழியில் இருந்த அனைத்தையும் சிதைத்து தரிகெட்டு ஓடின. வானரர்களை நோக்கி ஓடிய ஒரு சில யானைகளிடமிருந்து மேகநாதனும் கும்பகர்ணனும் மயிரிழையில் தப்பினர். ஆனால் பீதியடைந்திருந்த பெரும்பாலான யானைகள் அசுரர்களை நோக்கியே ஓடின. ஒரு சில யானைகள் தண்ணீருக்குள் விழுந்தன. நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒரு தென்னை மரத்தின் மீது ஏறிக்கொண்டேன். கீழே 2 படையை சேர்ந்தவர்களும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுவதற்கு பதிலாக அவர்கள் அனைவருமே விலங்குகளோடு சண்டையிட்டனர். அப்போது ராமனின் பாலம் ஒரு பெரும் சத்தத்துடன் உடைந்தது. மேகநாதனும் அதிகாயனும் கும்பகர்ணனும் ஆயிரக்கணக்கான எதிரிகள் தங்களுக்கு எதிரே நிற்க எதிரியின் பக்கத்தில் மாட்டிக்கொண்டனர். தங்கள் பக்கமாக வந்த ஒரு சில யானைகளை வானரர்கள் வெட்டி சாய்த்தனர். கும்பகர்ணன் தனது உருட்டுக்கட்டையை தனது யானைக்கு அடியிலிருந்து வெற்றிகரமாக உருவி எடுத்து கையில் ஏந்தியபடி அனுமானின் ஆட்களுக்கும் மேகநாதன் மற்றும் அதிகாயனுக்கும் இடையே நின்றான். அசுரப்படை ஒழுங்கு குலைந்து போய் அங்கும் இங்கும் ஓடியது. மேகநாதனும் அதிகாயனும் தங்களது பறக்கும் இயந்திரத்திற்குள் ஏறி அதை பறக்க வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். அவர்கள் தங்கள் சிற்றப்பனை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். அனுமானுடைய ஆட்களின் தலைகளை சிதைப்பதற்காக தனது உருட்டுக்கட்டையுடன் முன்னேறி கொண்டிருந்த கும்பகர்ணன் தன்னை நோக்கி எய்யப்பட்ட ஒரு சில அம்புகளை தவிர்த்தவாறு தொடர்ந்து முன்னேறினான். கும்பகர்ணன் அவர்களுக்கு மிகவும் அருகில் சென்று விட்டான். ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் மற்ற வில் வீரர்களுக்கும் கும்பகர்ணன் மீது அம்புகள் எய்துவதற்கு போதுமான தூரம் கிடைக்கவில்லை. அவன் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒன்று கலந்திருந்தான். வானரர்கள் தங்களுடைய வாள்களை உருவதற்கு முன்பு அல்லது தங்கள் அம்புகளை குறிவைப்பதற்கு முன்பு அவன் தனது பெரிய உருட்டுக்கட்டையை கொண்டு அவர்களுடைய தலைகளை சிதைத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை சுக்குநூறாக்கினான். பேராற்றல் வாய்ந்த அந்த வானரப்படையை அந்த குறுகலான பாலத்தின் மீது அவன் தனி ஒருவனாக கையாண்டான். கும்பகர்ணனை சூழ்ந்து கொண்டு அவனை பின்னாலிருந்து தாக்குமாறு படகுகளில் இருந்த தனது ஆட்களை பார்த்து ஜாம்பவான் கத்தினான். ஆனால் சில அசுர வீரர்கள் சுதாரித்து கொண்டு ஜாம்பவானின் படகுகள் கும்பகர்ணனை நெருங்காதவாறு பார்த்து கொண்டனர். யுத்தம் கடலில் மீண்டும் துவங்கியது. வருணனின் கப்பல்கள் திரும்பி வந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. தூரத்தில் கட்டுமரங்கள் கடலுக்குள் இறக்கப்பட்டன. அவை கரையை நோக்கி வேகமாக வந்தன. நம்மால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும்? அந்த முட்டாள் மேகநாதன் தன் திறமையை தம்பட்டம் அடித்ததால் அதிர்ஷ்டங்கள் எவ்வளவு வேகமாக மாறியிருந்தன என்று நான் என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன். அதற்குள் வானர அரசனான சுக்ரீவனும் அனுமானும் தங்களுடைய பெரிய இரும்பு உருட்டுக்கட்டைகளை சுமந்து கொண்டு தங்கள் படையினரை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்தனர். எதிரி படையின் தலைவனை நான் தேடினேன். ராமனும் லட்சுமணனும் எங்கே போனார்கள் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். அவர்கள் மாயமாய் மறைந்து விட்டிருந்தது போல இருந்தது. பறக்கும் இயந்திரத்தின் காற்றாடிகள் மெதுவாக சுழலத் துவங்கி பிறகு நின்றுவிட்டன. பிறகு மீண்டும் சுழலத் தொடங்கி ஒரு சில கணங்களுக்கு பிறகு மீண்டும் நின்றுவிட்டன. இந்த நேரம் முழுவதும் கும்பகர்ணன் அனுமானோடும் சுக்ரீவனோடும் தனியாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். தனது சகோதரனின் மகன் ஏதோ ஒரு இயந்திரத்தை நோண்டிக் கொண்டிருந்த போது 2 மாபெரும் வீரர்களை தனியொருவனாக அவன் சமாளித்தான். அசுரப்படை இப்போது தலைவர்கள் இல்லாமல் இருந்தது. தங்கள் இளவரசர்கள் இருவரும் எதிரிக்கு நடுவே மாட்டிக்கொண்டு தங்கள் உயிருக்காக போராடி கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தனர். கும்பகர்ணன் தன் உருட்டுக்கட்டையால் பலமாக கொடுத்த ஓர் அடியில் சுக்ரீவன் நேராக தண்ணீருக்குள் போய் விழுந்தான். ஆனால் அனுமன் தனது தற்காப்பை விலக்கிக் கொண்டு மேகநாதனை நோக்கி விரைந்தான்.
கும்பகர்ணன் திரும்பி அனுமானின் காலை இறுகப் பற்றினான். 2 வீரர்களும் சண்டையிட்டு காயமடைந்து கீழே விழுந்தனர். கும்பகர்ணனை ஒரு சில அம்புகள் தாக்கின. அனுமானும் காயப்பட்டிருந்தான். கும்பகர்ணன் அனுமானை தன் தலைக்கு மேலே தூக்கி தரையின் மீது ஆக்ரோஷமாகவும் பலமாகவும் எறிந்ததில் அனுமான் எந்த அசைவுமின்றி கிடந்தான். அப்போது மேற்கு வானம் சிவப்பாக மாறியது. நான் ஓர் உற்சாக குரல் எழுப்பினேன். அந்த கணத்தில் பின்னாலிருந்து ஓர் அம்பு கும்பகர்ணனின் கழுத்தை தாக்கியது. அதன் முனை அவனது தொண்டையை துளைத்து சூரியனின் செந்நிற கதிர்களை பிரதிபலித்தது. விரைவில் வீரம் மிக்க அந்த பெரிய அசுர இளவரசனின் உயிரற்ற உடல் அந்த பாலத்தின் மீது விழுந்து பிறகு கடலுக்குள் உருண்டது. கூடவே பாலத்தின் ஒரு பகுதியும் உடைந்து கடலுக்குள் விழுந்தது. இறுதியில் ஜாம்பவான் ராமனுக்கு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்தான். மக்களுக்கு பின்னாலிருந்து அம்புகளை எய்வதில் திறமை பெற்றவனான ராமன் இம்முறையும் தன் குறியை தவறவிடவில்லை. தங்களது தளபதி இறந்ததையும் வசமாக மாட்டிக்கொண்டிருந்த இளவரசன் மேகநாதனையும் அவனது வேலைக்காரனையும் தீர்த்து கட்டுவதற்காக வானரர்கள் விரைந்து கொண்டிருந்ததையும் அசுரர்கள் நடுக்கத்தோடு பார்த்தனர். என் மகன் துண்டு துண்டாக ஆக்கப்படுவதை நான் பார்க்கவிருந்தேனா? எனக்கு தலை சுற்றியது. அப்போது அனுமான் லேசாக அசைந்தான். தங்கள் தலைவன் இறந்து விட்டதாக நினைத்திருந்த வானரப் படையினர் ஆச்சரியம் அடைந்தனர். அனுமான் மெல்ல மெல்ல உயிர் பெறும் வரை அவர்கள் காத்திருந்தனர். அவன் சற்று தடுமாறி அங்குமிங்கும் தள்ளாடி இறுதியில் பறக்கும் இயந்திரத்தின் மீது தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். சரியாக அக்கணத்தில் அந்த இயந்திரத்தின் காற்றாடிகளுக்கு உயிர் வந்தது. அவன் அதிர்ச்சியில் பின்னால் குதித்தான். என்ன நிகழ்ந்திருந்தது என்பதை வானரர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த காற்றாடிகள் மிகவும் வேகமாக சுழலத் தொடங்கின. அந்த இயந்திரம் மேலே எழுந்தபோது அதை தடுத்து நிறுத்துமாறு ஜாம்பவான் தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். வானரர்கள் விரைந்து முன்னால் ஓடிவந்து வேகமாக மேலெழுந்து கொண்டிருந்த அந்த இயந்திரத்தின் மீது அம்புகளை எய்தனர். உருட்டுக்கட்டைகளை எறிந்தனர். அவர்களே அதை நோக்கி பாய்ந்தனர். விடாப்பிடியாக அதை பிடித்து தொங்கிய ஒரு சில துணிச்சல்காரர்கள் சுழன்று கொண்டிருந்த அதன் இறக்கைகளால் துண்டு துண்டாயினர். சூரியன் மறைந்தபோது இளவரசனும் என் மகனும் பரிதாபகரமான மற்ற அசுரர்களை வானரர்களின் தயவில் விட்டுவிட்டு தங்கள் இயந்திரத்தில் ஏறி தப்பித்து ராவணனின் அரண்மனையை அடைந்தனர். தங்களது இனத்தின் மாபெரும் புகழுக்காக தங்களது குடும்பங்களை விட்டுவிட்டு வந்திருந்த அசுர வீரர்கள் எதிரியுடன் சண்டையிட்டனர். அவர்களை கொன்றனர். அவர்களும் கொல்லப்பட்டனர். அதேபோல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை கேள்விப்பட்டிராத யாரோ ஒருவனின் புகழுக்காக வானரர்களும் சண்டையிட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி வருமாறு ஜாம்பவான் தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். வானரர்கள் அனைவரும் தங்கள் தீவை நோக்கி சென்றனர். நான் தென்னை மரத்திலிருந்து கீழே இறங்கினேன். நான் திரும்பிச் சென்ற வழியில் மகிழ்ச்சியாக விருந்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு சில நரிகளும் பெருச்சாளிகளும் என்னை கண்டு பயந்தன. பிறகு நான் சிறிது கூட யோசிக்காமல் அன்று காலையில் இளவரசன் மேகநாதனை எனக்கு சுட்டிக்காட்டிய அந்த பகுதி நேர சவர தொழிலாளியின் உடலின் மீது ஏறிச் சென்றேன். மற்றுமோர் இளவரசனான கும்பகர்ணன் இப்போது சுறாக்களுக்கு இரையாகி இருந்தான். அதிர்ஷ்டவசமாக வீர பிரதாபங்களை அவன் அவ்வளவாக மதிக்கவில்லை. கதாநாயகர்களையும் வில்லன்களையும் அவன் சமமான ஆர்வத்துடனேயே மதித்தான். ஒரு குவளை மதுவிற்காக நான் எதை வேண்டுமானாலும் கொடுத்திருப்பேன். அன்றைய இரவு மிகவும் அழகாகவும் இருட்டாகவும் வினோதமாகவும் இருந்தது. நன்றாக குடித்துவிட்டு ஒரு மரக்கட்டையைப் போல தூங்குவதற்கு பொருத்தமான ஓர் இரவு அது. நூலின் அடுத்த அத்தியாயம் 56. அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது. நான் ராவணன் பேசுகிறேன். நான் மண்டோதரியிடம் மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தேன். என் மகனை அன்றே ஒரேயடியாக தீர்த்து கட்டிவிட வேண்டும் போல எனக்கு தோன்றியது. முட்டாள்! அவனை என்னவென்று புரிந்து கொள்வதென்று எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் அவன் மாபெரும் வீரத்தை வெளிப்படுத்தினான். பக்குவமானவன் போல சிந்திக்கவும் நடந்து கொள்ளவும் செய்தான். உண்மையான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினான். மற்ற சமயங்களில் தன்னை ஒரு முட்டாளாக ஆக்கிக் கொண்டான். எனக்கு கிடைத்த தகவல் அறிக்கைகள் தெளிவாக இருந்தன.
இந்த முட்டாளின் வீரம்தான் எங்களுடைய மிகச்சிறந்த தளபதியை போரில் நாங்கள் இழந்ததற்கு காரணமாக இருந்தது. பிரகஸ்தன் மற்றும் மாரீசனின் மரணங்களை விட கும்பகர்ணனின் மரணம் என்னை அதிகமாக பாதித்தது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கடந்த 2 நாட்களில் 2 முறை என் மகன் வீணாக்கி இருந்தான். அந்த முட்டாள் எப்போதுமே தன் தாயின் பாதுகாப்பை நோக்கி விரைந்தான். அரசனுடைய அறையில் அந்த கருப்பன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தன்னுடைய பெரிய உருவத்தை மறைக்க முயற்சித்தபடி அவன் தனியாக நின்றான். நான் மேகநாதனை நோக்கி விரைந்தேன். ஆனால் மண்டோதரி மீண்டும் குறுக்கிட்டு, ராவணா, அவர்களை விட்டுவிட்டு இங்கிருந்து போய்விடுங்கள் என்றாள். அவர்களை விட்டுவிட்டு போய்விடுங்கள், அவர்களை விட்டுவிட்டு போய்விடுங்கள். அது எங்கே போய் முடிந்திருக்கிறது என்று பார்த்தாயா மண்டோதரி? இந்த முட்டாள்கள் எப்போதுதான் வளர்வார்கள்? அவனுடைய சகவாசம்தான் அவனை ஒரு முட்டாளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்று கத்திவிட்டு நான் அதிகாயனை பார்த்தேன். அவன் வேதனைப்பட்டது போல எனக்கு தோன்றியது. ராவணா, பின்னாளில் நான் வருத்தப்படக்கூடிய விதத்தில் தேவையற்ற விஷயங்களை இப்போது என்னை பேச வைக்காதீர்கள். இந்த போர் ஏன் துவங்கியது என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா? உங்களுடைய பிடிவாதத்தாலும் கர்வத்தாலும் இந்த ஒட்டுமொத்த அசுர இனமும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் உங்களிடம் கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தயவு செய்து நீங்கள் என் வாயை கிளறாதீர்கள். கோபத்தில் இருந்த எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் கூறிய அனைத்தும் உண்மையாக இருந்ததால் அவளது பேச்சு என்னை காயப்படுத்தியது. மண்டோதரி, வார்த்தைகளை அளந்து பேசு. அசுரர்களின் பேரரசனிடம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். இந்த வார்த்தைகள் எனக்கே நகைப்புக்குரியவையாக தோன்றின. அவள் என்னை வெறித்து பார்த்துவிட்டு, ராவணா, நீங்கள் போய் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது என்று கூறினாள். என்ன செய்வதென்று யோசித்தபடி சிறிது நேரம் நான் அங்கு நின்றேன். பிறகு நான் அங்கிருந்து போய்விட்டேன். நான் தனிமையாகவும் கைவிடப்பட்டது போலவும் உணர்ந்தேன். கோபமும் வெறுப்பும் என்னுள் ருத்ர தாண்டவம் ஆடின. இப்படிப்பட்ட கொடூரமான விஷயங்கள் எனக்கு ஏன் நிகழ வேண்டும்? வாழ்க்கையில் நான் ஏன் மகிழ்ச்சியற்றவனாகவும் துரதிர்ஷ்டமானவனாகவும் இருக்க வேண்டும்? செல்லம் கொடுத்து கெடுக்கப்பட்டிருந்த என் மகன் செய்திருந்ததை போன்ற முட்டாள்தனமான தவறுகளை நான் ஒருபோதும் செய்திருக்க மாட்டேன். உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை என்றேனும் ஒரு நாள் அவன் சுவீகரிக்கப் போகிறான். கும்பகர்ணா, என் சகோதரனே, நெடுங்காலத்திற்கு முன்பே நான் உன்னை கைவிட்டு விட்டேன். உன்னுடைய சரிவை தடுத்து நிறுத்த நான் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. அது எனக்கு சாதகமாக அமைந்ததால் நான் அதை ஊக்குவித்தேன் என்று கூட கூறலாம். உன் மனதில் சிறகடித்து பறந்த லட்சியங்களை என்னால் பார்க்க முடிந்தது. உனது பொறாமையை என்னால் உணர முடிந்தது. நீ அரசனாக ஆக விரும்பினாய். ஆனால் அரச பதவியில் இருக்கும் ஆபத்துகளையோ அல்லது அதிகாரம் எப்படி ஒருவனது ஆன்மாவை மாசுபடுத்தி அரித்து விடுகிறது என்பதையோ நீ அறிய மாட்டாய். நீ உன்னுடைய லட்சியங்களை மதுவிலும் போதைப் பொருட்களிலும் மூழ்கடித்தாய். ஆனால் நான் உட்கொண்ட அதிகாரம் எனும் போதைப் பொருள் நீ உட்கொண்டிருந்த எது ஒன்றையும் விட அதிக வீரியம் வாய்ந்ததாக இருந்தது. உன்னுடைய போதை நீ தொடர்ந்து உட்கொண்டு வந்த விஷத்தால் தழைத்தது. ஆனால் என்னுடைய போதை பல கொடுங்கோன்மை செயல்களினால் தழைத்தது. நீ உன்னுடைய அறியாமையில் உறங்கிக் கிடந்த ஒரு பெரிய மனிதன். ஆனால் நானோ என் அதிகாரத்தில் நன்றாக விழித்திருந்த ஒரு சிறிய மனிதன். உனது லட்சியம் எப்போதும் தெளிவானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருந்தது. நான் உன்னை விட என் அரியணையை அதிகமாக நேசித்ததால் உன்னை கண்டு பயந்தேன். நான் என்னை விடவும் என் பதவியையும் அதிகாரத்தையும் அதிகமாக நேசித்தேன். என்றேனும் ஒரு நாள் நீ விழித்தெழுந்து என்னுடைய பதவியை பறிப்பதற்கு எனக்கு பின்னால் சதித்திட்டம் தீட்டுவாய் என்று நான் பயந்தேன். மது உன்னை ஆட்கொண்ட போது நான் நிம்மதியடைந்தேன். ஆனாலும் நான் உன்னை தொடர்ந்து கண்காணித்து வந்தேன். நீ எப்போதும் மயக்கத்திலும் உறக்கத்திலும் இருப்பதை நான் உறுதி செய்தேன். கும்பகர்ணா, நீ என் உறக்கத்திற்கு தொந்தரவாக இருந்தாய். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்த போது அது உன்னிடமிருந்து வரவில்லை. நம் எல்லோருக்கும் மிகவும் பிரியமான நமது இளைய சகோதரனிடமிருந்துதான் அது வந்தது. அவனை நாம் எப்படியெல்லாம் கேலி செய்தோம்! அவனுடைய முதுகுக்கு பின்னால் எப்படியெல்லாம் சிரித்தோம்!
ஒரு பிராமணனாக இருக்க கடுமையாக முயற்சித்த அந்த அசுர சிறுவனை பற்றி நாம் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை எல்லாம் புனைந்தோம். ஆனால் இப்போது நாம் தான் நகைப்புக்குரியவர்களாக ஆகியிருக்கிறோம். எதிரி நம் வாசலில் நிற்கிறான். நமது இளைய சகோதரன் ஒரு தீப்பந்தத்துடன் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அவன் நமது கனவுகளை திருடி அவற்றை கொடுங்கனவுகளாக மாற்றவிருக்கிறான். நான் செய்தது பெரும் தவறு. நீதான் ஆபத்தானவன் என்று நினைத்து நான் அந்த விஷப்பாம்பை கண்காணிக்காமல் விட்டுவிட்டதற்காக என்னை மன்னித்து விடு. கும்பகர்ணா, உன் சிந்தனை எப்போதுமே சரியாக இருந்தது. விபீஷணனின் நேர்மையை பற்றிய சந்தேகங்களை நெடுங்காலத்திற்கு முன்பே என்னிடம் நீ வெளிப்படுத்தி இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நான் ஒரு வெகுளியாக இருந்தேன். நீ என் முதுகிற்கு பின்னால் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாகவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான உனது பாதை தெளிவடைந்ததற்காக நமது இளைய சகோதரனுடன் என்னை சண்டையிட வைக்க நீ முயற்சித்துக் கொண்டிருந்ததாகவும் நான் நினைத்தேன். ஆனால் நீ எனக்கு தேவைப்பட்ட போது, பாழாய் போன நமது அசுர இனத்திற்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்ட போது நான் உன் உதவியை நாடினேன். என்னுடைய தவறை என்னிடம் நீ துணிச்சலாக சுட்டிக்காட்டினாய். ஆனால் அளவுக்கு அதிகமாக எனக்கு அறிவுறுத்துவதை தவிர்த்தாய். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாய் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். ஆனால் காலம் கடந்துவிட்டது. இந்த யுத்தம் இப்போது நமக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. விரைவில் நாம் மீட்டெடுத்த நமது நாகரிகமும் நாம் அமல்படுத்திய சமத்துவ கொள்கைகளும் நமது அழகான நகரங்களும் அரண்மனைகளும் பிரம்மாண்டமான கோவில்களும் ராஜ வீதிகளும் அருமையான மசாலா பொருட்களுக்காகவும் ஆடைகளுக்காகவும் வணிகர்களின் கப்பல்கள் காத்து கொண்டிருந்த நமது துறைமுகங்களும் கலையும் நாடக மன்றங்களும் ஒரு தேவ கொடுங்கோலனின் கால்களில் மிதிபட்டு சின்னாபின்னமாக போகின்றன. நீ அதிர்ஷ்டக்காரன். மாபெரும் அசுர கனவு ஒரு சிறு சுவடு கூட இல்லாமல் மாயமாய் மறையும் போது நீ இருக்க மாட்டாய். பிராமணர்கள் நமது பிரம்மாண்டமான சமுதாயத்தின் மூளையாகவும் தேவ வீரர்கள் அதன் கைகள் மற்றும் கால்களாகவும் குபேரனை போன்ற குறுக்கு புத்திக்காரர்கள் அதன் மற்ற பகுதிகளாகவும் ஆகும்போது நீ இங்கு இருக்க மாட்டாய். நமது இளைய சகோதரன் நமது உயிரற்ற உடல்களின் மீது கட்டி எழுப்ப விரும்புகின்ற ஒரு சமுதாயத்தை பார்க்க நீ இங்கு இருக்க மாட்டாய். சகோதரனே, நீ சாமானியர்களின் துரதிர்ஷ்டங்களை கடந்து சென்று விட்டாய். விரைவில் நான் உன்னை பின்தொடரக்கூடும். நான் உன்னை மீண்டும் சந்திக்கும் போது என்னால் உன் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா என்பதுதான் எனக்கு இருக்கும் ஒரே பயம். மண்டோதரி என் அறைக்குள் வந்து என் அருகே நின்றாள். அவள் என்னை தொட்டபோது என் சிந்தனை கலைந்தது. ராவணா, தன் சிற்றப்பாவிற்கு நடந்த விஷயம் குறித்து மேகநாதன் மனமுடைந்து போயுள்ளான். அது தன்னுடைய தவறு என்று அவன் நினைக்கிறான். அது அவனுடைய தவறுதான். மக்களுக்கு பிரமிப்பூட்டுவதற்கு தனது சாகச துணிச்சலை காட்டுவதற்கான இடம் யுத்த களம் அல்ல. கும்பகர்ணனின் இழப்பு நமக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பின்னடைவு. என்னுடைய மகன் அதற்கு காரணமாக ஆகியுள்ளது குறித்து எனக்கு அவமானமாக இருக்கிறது. இனி அவன் யுத்த களத்திற்கு செல்வதை நான் விரும்பவில்லை. இது போன்ற தவறுகள் அசுரர்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு இது கட்டுப்படியாகாது. ராவணா, மேகநாதன் ஏற்கனவே இடிந்து போயிருக்கிறான். அவனை உங்களால் மன்னிக்க முடியாதா? என் கோபம் மீண்டும் என் தலைக்கேறியது. அவனுடைய சகவாசம்தான் அவனுடைய அழிவிற்கு காரணம். தான் போகும் இடமெல்லாம் அந்த கருப்பனை அவன் ஏன் எப்போதும் தன்னுடன் இழுத்துச் செல்கிறான்? மண்டோதரியின் கண்களில் தெரித்த பார்வையில் நான் தடுமாறினேன். ராவணா, போதும், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் இந்த போரை தொடர்கிறீர்கள்? நாம் ஏன் ஒரு சமரசத்திற்கு முயற்சிக்க கூடாது? ராமனிடம் அவனுடைய மனைவியை ஏன் நாம் திருப்பிக் கொடுக்க கூடாது என்று கேட்டுவிட்டு அவள் தேம்பினாள். எனக்கு எந்த கௌரவமோ அல்லது பெருமிதமோ இல்லை என்று நீ நினைக்கிறாயா? நான் எனது சிறந்த படைத்தலைவர்களையும் என் சகோதரனையும் என் நண்பர்களையும் இழந்த பிறகு ராமனிடம் சென்று அவனுடைய கால்களில் நான் விழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அசுரர்களின் பேரரசனான நான் காட்டு மிராண்டித்தனமான ஒரு சிறிய ராஜ்யத்தின் இளவரசனிடம் சென்று கருணை பிச்சை கேட்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அச்சிறிய சாம்ராஜ்யத்தின் இளவரசன்
ஏற்கனவே பாதி அசுர சாம்ராஜ்யத்தை கபலீகரம் செய்துவிட்டான். இந்த முட்டாள்தனமான போரை நிறுத்துவதற்கு முன்பு இன்னும் எத்தனை பேரை நீங்கள் இழக்க விரும்புகிறீர்கள்? யாருக்காக நீங்கள் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த யுத்தம் அசுரர்களின் கௌரவத்திற்கானது. சாதியமும் பிராமண அடுக்கதிகார அமைப்பும் பரவுவதை தடுப்பதற்கான ஒரு யுத்தம் இது. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.